ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனை நாயகரே உம்மை துதிக்கிறோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இந்த இடத்துல ஏசப்பா நீர் பிரசன்னராய் இருந்து எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் எல்லாரும் சமூகத்தில் கூடி ஒரு மனதோடு செபிக்கிறோம் ஐயா. ஒரு மனம் எங்கு உண்டவங்க விடுதலை உண்டு என்று சொன்னீரே ஏசப்பா. இப்பொழுது சமூகத்தில் ஒரு மனதோடு நாங்கள் கூடி வருகிறோம் ஏசப்பா. எங்கள் மத்தியில் எழுந்தருளுங்கப்பா. எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடி வருகிறோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலோ நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களப்பா. தேவ சபையில தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தைப்படியாக தேவாதி தேவனங்கள் மத்தியில் எழுந்தருளி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறையா. நீர் ஒருவரே தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. தொழுகைக்குரிய ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே, ஆராதனைக்குரிய ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே என்பதை கர்த்தாவே எல்லாரும் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படியாக தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீர் பொறுப்படுத்த நடத்தும்படியாய் செபிக்கிறேன். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள்கின்ற வார்த்தையும்படியாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தைப்படியாக ஒருவருக்கே ஆராதனை ஏறெடுக்கிற இந்த ஆராதனை நீ மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும் ராஜா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இன்னும் வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன். தேவ மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிட்டு என்று வேதத்தில் பார்க்கிறோமே. மகிமை நிரப்பட்டும் ராஜா. அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா, ஒரு மனாவியால நிரப்புங்க. பிள்ளைகள் பாடி துதிக்கும் போது இப்படி மகிமையால் நிரப்பப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவி நிறைவான அபிஷேகத்தால் எல்லாரும் நிரப்பப்படட்டும். ஆவியில நிரம்பி களி கூறட்டும் அப்பா. புதிய புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த வேலைப்பாதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சியின் நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஏறெடுக்க ஜபத்துக்காய் ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். காணிக்கை பாடுகிற பாடலை பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிற ஐயா. ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. சிறுவர்கள் வசனம் சொல்லுகிற இந்த காரியத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரே. பரலோக ராஜா அப்படிப்பட்ட உள்ளிடம் சொன்னீரே. ஆம் ராஜா, சிறு பிள்ளைகள் சிறு பிராயம் முதல் கொண்டு உம்மை குறித்து அறிகிற அறிவில வளர தேவரீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமான ரத்தத்தையும் பரிசுத்தமான சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற அப்பம் பெறுதல் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியும் மகிமை தங்கி இருக்கட்டும். எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அப்பா நீங்க கிருபை செய்வீராக. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்க பலத்தினாலும் அல்ல ஏசப்பா, எங்க பராக்கிரமத்தினால அல்ல ஏசப்பா, உங்க ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க முழுவதுமாக பொறுப்படுத்த நடத்துங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த நாள் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பாடல் தாளில் 3வது பாடல் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் இப்பொழுது கரங்களை தட்டி நாம் பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்,
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பமற்றமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பமற்றமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சி செழிப்பாகட்டும் எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக கரிப்பை தாரும் தேவா ஆனந்த கரிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இரண்டாவது பாடலாக துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி
மூன்றாவது பாடலாக சர்வ வல்லவரின் சொந்தமான இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன்.
ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். கர்த்தரை போற்றி ஆராதித்து மகிழ்வோம். அல்லேலூயா. நன்றி ராஜா, மகிமைப்படுவதாக. அப்பா, இந்த ஆராதனை வேளையில என் தேவன் இறங்கி கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுமே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் ஓடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை நிரப்பிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அபிஷேகத்தால் நம்மை ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். பரிகளினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். அவருடைய வரங்களை ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை பரலோகம் திறந்திடும் அவர் கிருபை
இறங்கிடுதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே எவ்வளவு நல்லதப்பா செய்த அநேக நன்மைகளுக்காய் அப்பாவை துதிக்கிறோம் அவர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்த நல்லவர் 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 அவர் கிருபை என்றும் உள்ளதே ஹல்லேலூயா ஆமென். அவர் உயரமும் உன்னதமுமான தேவன். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவரும் சாவாமை உள்ளவர் அவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவர் அல்பாவும் மேகாவும் ஆனவர் ஆதியும்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் அப்பா, நாங்கள் எல்லாம் உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் கர்த்தரை நோக்கி இயேசுவா நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. நாங்கள் எல்லாம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவிலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சிக்கிறேன் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நாங்கள் பரிசுத்தர் என்று துதித்து சொல்லியிருக்கிறார்கள். பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அதனால் நம்மளும் அப்பா அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நம்மளும் பரிசுத்தமாய் வாழ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. எல்லா மத்தியிலும் மேலானவர், எல்லார் முடங்கிடும் இவருகுமோ, எல்லா மத்தியிலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருகுமோ, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவோம், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை ஆற்றிடுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, திருவராய் சாவாமை உள்ள
செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரங்குடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்பா, உம்மை உயர்த்தினோம், நீர் மகிமைப்படுவீராக. உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா, நீர் பரிசுத்தர் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் வரைக்கும் அப்பா, இந்த நேரம் வரைக்கும் உம்மை உயர்த்தினோம் அப்பா. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் அதை நான் ஆராதிக்கும் போது அந்த வெள்ளைய பிரசன்னத்தினால் என்னை போது நம்மை நிரப்புகிற தேவனாக அல்லேலூயா. நாளிலும் கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பினதுக்காக, தேவ பிரசன்னம் நம்மத்தில் எழுந்தருளினதுக்காக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரணமோடு இருக்கும்படியாக, நம்முடைய குடும்பங்களோடு இருக்கும்படியாக, நம்முடைய வேலைகளோடு, நம்முடைய தொழில்களோடு, நம்முடைய போக்கிலும் வரத்திலும் இருக்கும்படியாக, நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதுக்கும் நல்ல ஜெயத்தை கொடுக்கும்படியாக, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக, பொல்லாப்பு நாசம் மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாக, சத்துருடைய கண்ணுகளுக்கும் அவருடைய எல்லா விபத்துகளுக்கும் நாசம் மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஊழியத்தோடு இருக்கும்படியாக, ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும்படியாக, கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆசீர்வதித்து இன்னும் பழுவும் பெருகும் பண்ணும்படியாக
நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கும். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமாக திரும்புவார்கள் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தாமே நிறைவேற்றி அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தேவன் தந்து அவர் எல்லாரையும் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக அவருடைய அறுவடை பணியில நமக்கு ஒரு பெரிய பங்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து நம்மை வழி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய எல்லா ஊழியத்தினுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இயேசுப்பா, மட்டும் ஏறெடுத்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் நீர் பதில் கொடுத்தீரே, நமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து உடைய கரங்களோடு இருக்கட்டும், நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 61. ஏசாயா 61ஆம் அதிகாரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இறங்கினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களுக்கெண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மையை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தன்மையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியைக்கு உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜாதிகளின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைப்பித்து போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய நம் யாவருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும், உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாக, யாவரும் மனமகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
பாட்டுக்கிட்டு அப்பங்கள் கர்த்தர் அப்பங்கள் செய்வாரே எனக்கு அப்பங்கள் செய்வாரே எல்லாருக்கும் அப்பங்கள் செய்வாரே என் கர்த்தர் நல்லவரே நல்லவரே. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. நீங்க முதல்ல ஏறிங்க, அப்புறம் அம்மா கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. கர்த்தர் பச்சத்தை இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அற்புதங்கள் செய்திருவாரே. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ளாக உற்சாகப்படுத்தி அவருடைய வசனங்களை சொல்ல வைத்து பாடல்களை பாட வைத்து கர்த்தருக்குள்ளாக வளர்ப்பது, அது நமக்கு வருங்காலத்தில் கர்த்தருக்காக பிள்ளைகளை எழுப்புவதற்கு கர்த்தர் நம்ம உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் கொடுக்கப்பட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வசனம் சொன்ன சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஜெபிப்போமா? ஆமென். இயேசுப்பா, இந்த வேளையிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் மன உற்சாகமாக உங்களிடத்தில் படைத்திருக்கிற எல்லா விதமான காணிக்கைகளை தேவனாமே அங்கீகரித்து அதற்கேற்ற நிறைவான பலனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்களே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அந்த உங்களுடைய பிரியத்தை உங்களுடைய ஜனங்கள் மேலே நீ வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வதித்து அவருடைய பழுகவும் பெருகவும் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். வசனம் சொன்ன சிறு பிள்ளைகள் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யோவானை ஆசீர்வதிங்க, எஸ்தரை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் இன்னுமாக உமக்குள்ளாக வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எப்படி சாமுவேல் என்னும் பிள்ளையான நம்முடைய சமூகத்திலேயே வளர்ந்தானோ அதே போல அருமையான பிள்ளைகள் வளர்ந்து உங்களுடைய நாமத்துக்காக எழும்பி பிரகாசிக்க என் தேவன் நீர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக வருகிறோம். பேசுகிறவன் நீங்கள் எல்லாம் உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இப்பொழுது நாங்கள் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினது போல, அன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொடுத்தது போல இப்பொழுது நாங்கள் பாதத்தில் காத்திருக்கிறோம். அன்றைக்கு மாத்தாளுடைய வீட்டில் வந்து மரியாதையோடு நீ பேசினது போல எங்களோடு கூட பேசுங்கப்பா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் உங்களுடைய பாதத்தையே தெரிந்து கொண்டு நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 24:5, பக்கம் 684. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப நல்லா பாருங்க, யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 24:1 பழைய ஏற்பாட்டில் பக்கம் 203. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். போதும், நல்லா கவனிங்க. ஏசப்பாக்கு என்ன பிரியமா? நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அப்ப அந்த இஸ்ரவேல் என்பது யாரை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இஸ்ரவேல் என்பது யாரை குறிக்கிறது? உபாகமம் 33:29, பக்கம் 268 பழைய ஏற்பாட்டில். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமா, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் இஸ்ரவேல். யாரு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் இஸ்ரவேல். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம்.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு கர்த்தரால ரட்சிக்கப்படுவதற்கு நாம என்ன செய்யப்படும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஆமென் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமா, நல்ல கவனிங்க. முதலாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அருமையான முதல் சீசனாகி அந்த பேதுரு எழும்பி நின்று தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியினால கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் வசனம் சொல்லுகிறது. அந்த 3000 பேர் மனம் திரும்பினாங்க, தங்க இருதயத்துல குத்தப்பட்டாங்க. வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவங்க என்ன கேட்டாங்க? சீசர்களை பார்த்து, சகோதரரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை தெள்ள தெளிவாக அவங்களோடு இடைபடுகிறது. என்ன பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நல்லா கவனிங்க, யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ, யார் ஒருவருடைய பாவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று கழுவப்பட்டு இருக்கிறதோ இவர்களை பார்த்துதான் அந்த அதிகாரத்தோட கடைசி வசனம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களையும் நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படுகிற வார்த்தை இங்கதான் சொல்லப்படுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 3000 பேரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஞானஸ்நானம் பெற்றவங்க, இவங்களை தான் ஆண்டவர் சொல்றார். என்ன பாருங்க, இவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அடுத்த வார்த்தை வாசிங்க. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர் என்று கர்த்தரே முத்திரை கொடுக்கிறாரு. இந்த பூமியில கர்த்தர் கட்டுகிற சபையில அவர்களை அவருடைய சபையில சேர்த்துக் கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரே பெற்ற சத்தியம் என்ன? இந்த உலகத்துல நாம இஸ்ரவேலராகிய அவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேல்னா யாருன்னு பார்த்தோம்? ரட்சிக்கப்பட்டவங்க. யார் ரட்சிக்கப்பட்டவங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் கட்டுகிற சபையில அவர் அவர்களை அங்கத்தினராக சேர்க்கிறார். இந்த சபையை தான் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 16:18 வாசிங்க. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவாகிய உன்மேலே உன் மூலமாக நான் கொடுக்கிற வெளிப்பாடான செய்தியின் மூலமாக நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நல்லா கவனிங்க, தேவன் அன்னைக்கே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? பேதுருவை பார்த்து, பேதுருவே உனக்கு நான் ஒரு வெளிப்பாடு கொடுப்பேன், அந்த வெளிப்பாடின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் நான் என்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி தருவேன். அந்த வெளிப்பாடுள்ள வார்த்தைக்கு யார் ஒருவர் கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்துக்கு ஞானஸ்தானத்தை அதை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை என்னுடைய சபையில சேர்ப்பேன். அந்த சபையை உன் மூலமா நான் வெளிப்படுத்த போகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த சபையை இந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ள, பிசாசால மேற்கொள்ள முடியாத ஒரு சபை ஏசப்பா கட்டுற சபை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம அதை நல்லா அறிந்து கொள்ளணும். அப்ப இன்னைக்கு இந்த சபையை மீட்கிறதுக்கு தான் ஏசப்பா சீக்கிரமா வரப்போகிறார். இந்த சபை போன உடனே தான் அந்தி கிறிஸ்து உள்ள வரப்போறான். அந்தி கிறிஸ்து எப்ப வருவான்? எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதாவது யாருக்காச்சும் எப்ப விடை தெரியுமா? என்னைக்காச்சும் இந்த சபை என்னைக்கு பரலோகம் போகுதோ அன்னைக்கு தான் அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த வசனத்தை பார்ப்போமே. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பக்கம் 284. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு ஆமென் இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன், நல்ல கவனிங்க, தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஆமா, அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தின்
கோபத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஆமா, நல்ல கவனிங்க. இந்த சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பரிசுத்த ஆவியினால கட்டப்பட்ட தேவனுடைய உபதேசத்தினால கட்டப்பட்ட இந்த கர்த்தருடைய சபையை மீட்க தான் ஏசப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சபை பரலோகத்துக்கு போன மாத்திரத்திலேயே இந்த உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ள வந்துடும். ஏன்னா இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். இங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட சபை இருக்காது. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு பரிசுத்தவான் கூட பூமியில இருக்க மாட்டாங்க. அவர் எல்லாரையும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். மீதி இருக்கிற எல்லா கைவிடப்பட்ட மக்களை அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வழி பண்ணுவான். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதாகமத்தினுடைய வெளியேறப்பட்ட மறைக்கப்பட்ட சத்தியங்கள்ல ஒன்று. அப்ப இன்னைக்கு நல்லா பாருங்க, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த ஜனங்களை தான் அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரங்களா அவர் மாற்றி இருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கிற பிரியம் கொண்ட தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறபடி திரும்ப வாசிங்க. சங்கீதம் 24:4. ஆமென். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து போதும். நல்லா கவனிங்க. கைகளில் சுத்தம் உள்ளவன். கடந்த நாட்கள் வீட்டு ஜபத்துல பார்த்து 4 காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். கைகளில சுத்தம். தேவனை எதில் எதிர்பார்க்கிறார்? முதலாவதாக வேலை, நம்ம கையில செய்கிற வேலையில ஒரு சுத்தம் வேணும், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம கர்த்தருக்கு பலி செலுத்துகிற காரியத்துல சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக தேவனை ஆராதிக்கிற காரியத்தில் தேவன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம தேவனுக்கு கையெடுத்து உடன்படிக்கை செய்கிற அந்த உடன்படிக்கையில தேவன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். 4 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு இருதயத்திலே மாசில்லாதவனாய் இருந்து இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில இருதயத்துல ஒரு நாளும் மாசு இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல கர்த்தர் விரும்பாத இந்த அசுத்தம் நமக்குள்ள வராம இருக்கணும்னா, அதுல இருந்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ளணும்னா இன்னைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது முதலாவதாக வாசிப்போம். சங்கீதம் 73:1 வாசிங்க. சங்கீதம் 73:1 வாசிங்க. சுத்த இருதயம் உள்ளவனாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். ஆமா, நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் இருதயத்துல மாசு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தான் அவர் என்னவா இருக்காரா? நல்லவராகவே இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. ஏன் இருதயத்துல சுத்தம் நமக்கு வேணும் பாருங்க. அதாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆமே, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருதயத்துல மாசு இல்லாம இருக்கணும். நமக்கு இருதயத்துல ஒரு சுத்தம் இருக்கணும், இருதயத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கும்போது தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனை தரிசிக்கிற பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த இருதயம் உடையவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஆமென் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் ஆமென் நன்மையுமான ஆமென் இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆமென். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கார். நல்ல கவனிங்க. முதலாவதாக நம்முடைய இருதயம் சுத்தமாக தேவன் விரும்புகிற அந்த சுத்தத்தினால நாம நிரப்பப்படணும்னா, அதை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை நம்ம இருதயத்திலே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அந்த இருதயத்திலே அந்த வசனத்தை நம்ம காத்து கொள்ளும் போதுதான் அந்த வசனம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23 பக்கம் 766. எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஆமே, ஆமா. நல்ல கவனிங்க. இருதயம் மகா கேடுள்ளதுதான்.
திருக்குள்ளதுதான். ஆனா அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் சொன்ன, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்றாரு. அந்த இருதயத்தை ஆண்டவர் தான் சொல்றாரு, எல்லா காவலோட உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று உனக்குள்ள புறப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா வசனம் இருக்கணும். அந்த வசனம் இருக்கும்போது, அந்த வசனத்தை இருதயம் காத்துக்கொள்ளும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். ஒருவேளை நமக்குள்ள மாசு இருந்தாலும் அந்த வசனம் உள்ளே போகும்போது, அந்த வசனத்தை காத்து நாம் நடக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே அவன் நடைகளில் ஒன்றும் பெசகுவதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானா, இருதயத்தில் இருக்குமானா, உங்க வாழ்க்கையில் நடக்கிற நடக்கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கும். உங்களை பார்த்து யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அது உங்களை செம்மையான பாதையில நடத்தும். இன்னைக்கு வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல இல்லாததுனாலதான் நம்முடைய கிரியைகள் நடக்கையில எதுவுமே சரியா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளையின் நடக்கையை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையில விளங்கும் சொல்றாரு. அப்ப உங்களுடைய என்னுடைய நடக்க சுத்தமா செம்மையா என்பது எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற வேத வசனம் இருதயத்துல இருந்தாதான். அல்லேலூயா. அப்ப இருதயத்துல வசனத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு வழக்கம் இருக்கணும். அதை குறித்து ஆண்டவர் ஆழமாக ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து ஆமா, நல்லா கவனிங்க. உங்க வாயிலிருந்து எதெல்லாம் புறப்பட்டு வருதோ அது எங்க இருந்து தான் வருது? ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் இருந்து. அப்புறம் ஆமே, அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமே, கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் சாட்சிகளும் புறப்பட்டு வரும். நல்ல கவனி, இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்றாரு. நல்ல கவனிங்க. இந்த காரியம்லாம் இருதயத்தில் இருக்கும்போது, இது உங்க வாய் வழியா வெளிப்படும் போது அது உங்களை தீட்டுப்படுத்தும். அப்படிதானே? ஆண்டவர் அதானே சொன்னாரு. அப்போ வசனம் உங்களுக்குள்ள இருந்தா உங்க இருதயத்திலிருந்து வாய் பேசும்போது என்ன பேசும்? வசனம் பேசும். தவறான காரியம் இருக்கும்போது அது உன்னை தீட்டுப்படுத்துது. அப்போ சரியான காரியம் உங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப ஏன் வசனத்தை இருதயத்துல நல்ல நிலத்துல உள்ளவங்க காத்து கொண்டாங்கன்னா அவங்களால எப்படி 30, 60, 100 பலன் கொடுக்க முடிஞ்சதுன்னா, வசனமானது எனக்குள்ள இருக்கும்போது அது என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, என் நடக்கையை பரிசுத்தப்படுத்துகிறது, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. அதனால தேவன் விரும்பி எனக்குள்ளே வாசம் பண்ண ஒரு ஆயத்தமாகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 119:9 வாசிங்க. சங்கீதம் 119:9 பக்கம் 745. எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் அல்லவா. வசனத்தை நீங்க உங்களுக்குள்ள காத்து கொண்டீங்கன்னா வசனம் உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல. வாலிபனே, என் வாலிப தங்கச்சி, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனத்தை உன் வாழ்க்கையில உன் இருதயத்துல நீ காத்து நடக்கும் போது உன் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வாரு. அதை செம்மையாக மாற்றுவதற்கு, அதை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, அதை நன்மையால நிரப்புவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்காரு. அப்ப இன்னைக்கு நாம வசனத்தை காத்து கொள்ளுகிற காரியம் நம்ம கிட்ட வேணும்ல. அப்ப வசனத்தை அதிகமா காத்துக்கொள்ளணும், வசனத்தை அதிகமா வாசிக்கணும்ல, வசனத்தை அதிகமா கேட்கணும்ல. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் படிட்டோ அல்லது அமர்ந்தோ நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனங்களை அனுதினமும் நம்ம வாசிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க இருதயத்துக்குள்ள என்ன வரும்? வசனம் போய் தங்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, எப்போதும் அவர் ஆகாரம் தருவார்னு சொல்லிட்டு இந்த பூமியில இருக்க எல்லா ஜீவன் ராசிகளும் என்று வாயை திறந்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப வான்கள் நீரோடைய வாஞ்சித்து கருதுறது போல என் ஆத்துமாவுமை வாஞ்சித்து கதறுகிறது. அப்ப நல்லா கவனிங்க. நீ ஏசப்பாவோட வார்த்தைக்காக காத்து இருக்கணுங்க. அவரோட வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அதை வாசித்து பெற்றுக்கொள்ளணும். நன்மையும் அந்த இருதயத்தில் அதை நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை காத்துக்கொள்ள பழகணும். ஆண்டோட சமூகத்தில் உட்காருங்க. தேவையில்லாத நேரத்தை செலவழிக்காதீங்க, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க, தேவையில்லாத காரியத்துக்கு உங்களை உட்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக தேவ சமூகத்தில் உட்காருங்க.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மரியாதை பார்த்து சொன்னார். மரியாதை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இதுதாங்க இன்னைக்கு நமக்கு தேவை. தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைக்காதீங்க, பாவத்தை கொண்டு வந்துடும். தேவையில்லாத பேச்சை பேசாதீங்க, பாவத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் நிமித்தம் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். நல்லா கவனிங்க, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்கு. பேசுறதையே கர்த்தர் கணக்கு வச்சிருக்காருன்னா மற்றதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இருதயம் மாசு இல்லாம கர்த்தருக்கு பிரியமான அந்த பரிசுத்தத்தினால நிறைந்து இருக்கணும்னா நீங்க வசனத்தை நமக்குள்ள காத்துக்கொள்ளணும். வசனத்தை நல்லா உள்ள போடுங்கன்னா பைபிளத்துக்கு உள்ள வச்சிருக்காரு. வசனத்தை வாசிங்க, நல்லா தியானம் பண்ணுங்க. ஈசாக்கு மாலையில போய் என்ன பண்ணாரு? வசனத்தை தியானம் பண்ணாரு. அப்ப நீங்க வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் அரபு தேசத்துக்கு போய் என்ன பண்ணாரு? வசனத்தை தியானம் பண்ணார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வசனத்தை தியானம் பண்ணணும். வசனத்தை தியானிக்க அனல் எனக்குள்ளே மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணி அந்த வசனத்தை உங்களுக்குள்ள கொண்டு போங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்க உங்க வாழ்க்கை பரிசுத்தமாகும், உங்க எண்ணங்கள் பரிசுத்தமாகும், சிந்தனைகள் பரிசுத்தமாகும், உங்க பேச்சு பரிசுத்தமாகும், உங்க நடக்க பரிசுத்தமாகும். அதை தான் வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு இருதயம் பரிசுத்தமாக மாசு இல்லாம இருக்கணும்னா முதலாவதாக ஆண்டவருடைய வேத வசனத்தை இருதயத்துல காத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம வைத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக லூக்காவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆமென். போதும், நல்ல கவனிங்க. இங்கே அடுத்ததாக நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இங்க பாருங்க, 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரும் அவங்களோட 3வது ஆளா போறாரு. அவங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு போறாங்க. இவர் என்ன பண்றாரு? 3வது மனுஷனை போலவே அவங்களோட போய் நீங்க என்ன தப்பா பேசுறீங்க, என்ன காரியம்ப்பா கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் எங்களை காப்பாற்ற வந்தாரு, ரட்சிக்க வந்தாருன்னு நினைச்சோம். இன்னைக்கு காலையில அவரை தூக்கி சிலுவையில அரைஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே போறாங்க. எல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? வேத வசனங்களை அவங்களுக்கு விளக்கி காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில இருக்க ஆழமான சத்தியம் என்னன்னா, அவருடைய சத்தத்தை, அதாவது அவர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயத்துல அந்த பரிசுத்த அக்கினியானது எரியும். அதுதான் அங்க வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா. நல்லா கவனிங்க, அக்கினி, பரிசுத்த அக்கினி எப்போ உங்களுக்குள்ள கொடுக்கப்படுது? அவர் சத்தம் நமக்குள்ள கேட்கும் போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் போது வார்த்தை சொல்லுகிறது, அந்த பரிசுத்தமானது நம்ம இருதயத்துக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவரோட பேசுகிற அனுபவத்தை நம்ம வளர்த்துக்கணுங்க. நாம எப்பவுமே நல்லா கவனிங்க, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட 10 நிமிஷம் பேசினாலும் வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது. மனைவி கிட்ட பேசுனா மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. நண்பர்கிட்ட பேசுற பிடிக்க மாட்டேங்குது. ஒரு சாதாரண மனுஷனே பேசுறத பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல என்னைக்காவது நீங்க போய் பேசிருக்கீங்களா? நாம பேசுறோம், ஒரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு பதில் அவர் கொடுக்கிறாரா இல்லையான்றதை கேட்காமையே நம்ம ஜபத்தை என்ன பண்ணிடும்? முடிச்சுட்டு வந்துடும். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, அவர் என்னோடு பேசுகிற அனுபவத்தை நான் கற்றுக்கொள்ளணும். அவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது நாம மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏசப்பா, என் கூட நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ நான் காத்து இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் பேசுகிறதை உங்களால கேட்க முடியும். அல்லேலூயா. அவர் இன்னைக்கே பேசுவாரா தெரியாது, நாளைக்கு பேசிடுவாரா தெரியாது, அடுத்த வாரம் பேசுவாரா தெரியாது. ஆனால் ஒரு நாள் உங்களுடைய ஜபத்துல அவர் சத்தத்தை உங்களால கேட்க முடியும். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிற சத்தியம். ஏற்கனவே நம்ம பார்த்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில என்ன நடந்து, அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான், அவன் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தான், அவன் குடும்பத்தோட தேவனுக்கு பயந்து நடந்துகிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள் அவனுடைய ஜபத்துக்கு பதில் வந்தது. அல்லேலூயா. அப்ப தொடர்ச்சியாக நீங்க ஜெபிங்க, உங்க ஜபத்தை அதிகரித்துக்கிட்டே இருங்க. நீங்க ஆண்டவரோடு பேசுகிறது, அவரோட என்னோடு பேசும்படியா அவருக்கு நேரத்தை ஒதுக்கி ஒப்புக்கொடுங்க. அதை செய்யும் போது அவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் வரும்பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக, ஏன்னா நேரடியாக அந்த வார்த்தை என்ன பண்ணுது? இருதயத்தில் தானே வசனம் வச்சிருக்கோம். அந்த வசனத்துல சில நேரங்கள் நமக்கு என்ன பண்ணும்? சில விஷயங்கள் புரியாது.
எசப்பா இதுக்கு என்னப்பா அர்த்தம் தெரியல, எசப்பா இதுக்கு என்னப்பா புரியலப்பா, எனக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இந்த சீசர்களை போலதான் நமக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஆனா இந்த குழப்பங்கள் இருக்கிற அந்த வசனம் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து ஆண்டவர் வராரு, என்ன பண்றாரு, வேத வசனங்களை விளக்கி காண்பித்து அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக, சுத்தமாகும்படியாக, குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக தேவன் இடைபடுகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில நிறைய குழப்பம் வரலாம், நிறைய போராட்டம் வரலாம், இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் விடுபடுவேன் தெரியாம இருக்கலாம். ஆனால் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம், தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவத்தை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, வேதத்துல யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. யாத்ராகமம் 34, 28, 29 வாசிங்க. பக்கம் 116. அப்பம் புசியாமலும் ஆமென், தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தார். நல்லா கவனி, யார் கூட இருந்தாரு? கர்த்தரோட இருந்தார். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அடுத்த வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. அவரோடு பேச பேச என்னெல்லாம் நடக்குது கவனிச்சிங்களா? 40 நாள் அவர் எங்க போய் இருந்தார்? கர்த்தரோடு இருந்தார். இன்னைக்கு ஜெபம்ன்ற பேர் வழியில நாம பண்ற கூத்துங்க இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு நமக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரலான்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபம்ன்றோம், உடனே போன் வந்தா எடுத்து பேசிடுறோம். ஜெபம்ன்றோம், அப்பதான் நமக்கு பலவிதமான சிந்தனைகள் மனசுல ஓடுது, வேலையை பத்தி, குடும்பத்தை பத்தி, பிள்ளையை பத்தி, எல்லாத்தையும் பத்தி ஓடுது. நான் என்ன சொல்றேன், ஜெபம்ன்றது உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு. இந்த உறவு நேரத்துல நீங்க எந்த விஷயத்திலையும் கான்சன்ட்ரேஷன் வரக்கூடாது. நல்லா கவனிங்க, இதை நம்ம முதல்ல பழகிக்கணும். என்னன்னா, தேவ சமூகத்துல வந்துட்டாலே உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுசு சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ணுங்க. அதை சரண்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கும் அவருக்கு நடக்கிற அந்த கலந்துரையாடல வேற எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க அந்த அர்ப்பணிப்பை கொடுக்காம, தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்காம உங்களால இந்த காரியத்துல ஜெயம் பெற முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப மோசே என்ன பண்ணாரு? 40 நாள் இருந்தாரு. அவர் பொண்டாட்டியை பத்தி கவலைப்படல, பிள்ளைய பத்தி கவலைப்படல, அடுத்த வேலை சாப்பாடு குறித்து கவலைப்பட, மாறா என்ன பண்ணாரு? கர்த்தரோடு இருந்தார். கர்த்தரோடு இருந்தார். கர்த்தரோடு இருந்தார். அவர் பேச இவர் பேச, இவர் பேச அவர் பேச. இதுதான் உங்களுக்குள்ள நடந்த சம்பாஷணை, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க கர்த்தரோடு பேசுகிற அனுபவம், கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் வளர்த்துக்கொள்ள நல்லா கவனிங்க. மோசேவுடைய முகம் பிரகாசித்தது. அவனோடு பேசவே பயந்தாங்க. சொந்த அண்ணனா இருந்தாலும் பயந்தான், ஜனங்களா இருந்தாலும் பயந்தாங்க. நல்லா கவனிங்க, இது பயப்படுறதுக்காக சொல்ற விஷயம் இல்ல. பழைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, உலகத்தாரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகன்றது எதை குறிக்குது? இருதயத்தை தான் குறிக்குது. அப்ப இருதயத்துல பரிசுத்தம் இருந்தா அது எங்க தெரியும்? உங்க முகத்துல தான் தெரியும். அதுதான் அங்க நடந்திருக்கு. அப்போ மோசேக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு? தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம் வந்துருச்சு. அந்த பரிசுத்தம் அவனுக்குள்ள வந்ததுன்றது எங்க காட்டுது? அவன் முகத்துல காட்டுது. அதுதாங்க பரிசுத்தனுடைய அந்த நிரம்பி வழிகிற வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு தேவனோடு பேச பழகுங்க. அதிக நேரம் தேவ சமூகத்துல காத்துருங்க. தேவையில்லாத பேச்சுகளை பேசுறதை தவிருங்க. தேவையில்லாத மனுஷன் நட்புகளை தவிருங்க. தேவையில்லாத சம்பாஷணைகளை தவறுங்க. தேவையில்லாத காரியத்துல போயிட்டு நம்ம எல்லா நேரத்தையும் செலவழிக்காதீங்க. இன்னைக்கு தேவையானது ஒன்றே, தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. அல்லேலூயா. மோசே அதை செய்தார், அவரோட வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு மரியாதை அதை செய்து அவரோட வாழ்க்கையை மாறியது. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? நாம என்ன செய்ய போறோம்? யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 31:13 வாசிங்க. யாத்திராகமம் 31:13. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. ஆமென். இது உங்களை தலைமுறை தோறும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஆமா, ஏன் தேவனை ஆராதிக்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றோம்? ஆண்டவர் ஏன் சொல்றாரு? கவனிச்சீங்களா? வசனம் என்ன சொல்லுது? அங்க நீங்க வரும்போது உங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? பரிசுத்தப்படுத்துகிறார். அதான் நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். எப்போது?
தேவனை ஆராதிக்க நீங்க வரும்போது, தேவனை தொழுது கொள்ள வரும்போது, இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் சனிக்கிழமை ஆசரிச்சாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் காரியத்தை மாற்றிட்டார். என்ன பண்ணாரு? ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. நீங்க என்னைக்கு ஓய்ந்து இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்களுக்கெல்லாம் என்னைக்கு லீவு? வெள்ளிக்கிழமை தான் லீவு. அதே நீங்க யூதர்கள்ட்ட போனீங்கன்னா சனிக்கிழமை தான் அவங்களுக்கு லீவு. ஆனா அதை தவிர்த்து மற்ற தேசத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். அப்ப நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வாரத்தின் கடைசி நாளும் வாரத்தினுடைய முதலாம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த சபை கூடுதலா இருக்க கடவுதுன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அப்ப நீங்க வாரத்தினுடைய கடைசி நாள் ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை அங்கீகரிக்கிறவர் யார் தான்? ஏசப்பா தான். முதல் நாள் ஆசரிச்சாலும் அந்த ஆராதனை அங்கீகரிக்கிறவர் யார் தான்? அவர் தான். அவர் தான் சொன்னாரு, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அதனால நீங்க என்னைக்கு தேவனை ஆராதிக்கிறீங்களோ அன்னைக்கு அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரை தேடி வரும்போது, அவருடைய சத்தத்தை கேட்க வரும்போது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனாலதான் அவர் சத்தத்தை கேளுங்க, அதை பழகுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, மோசேயை போல உங்க வாழ்க்கை மாறும். நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, மரியாதை போல உங்க வாழ்க்கை மாறும். இன்றைக்கு அதுல ஒரு தீர்மானம் எடுங்க. மூணாவதா கடைசியா ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:5 பக்கம் 212. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப நல்ல கவனிங்க, இருதயத்துல எதை ஊற்றப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். ஏன் பரிசுத்த ஆவி குறித்து வேதம் சொல்லுகிறது? என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான ஆமே ஆமே காணப்பட்டு ஆமா, நல்ல கவனிங்க. இங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு காட்டி கொடுக்குது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? பரிசுத்த ஆவியால அவங்க நிரப்பப்படும் போது அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னது? அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேல வந்து அமருது. அப்ப அக்கினியை தேவன் அங்க காட்டுகிறார். இந்த அக்கினியை குறித்து நீங்க வேதாகமத்துல வாசிக்கும் போது அது தேவனுடைய அக்கினியா இருக்கிறது. அப்ப தேவனுடைய அக்கினி தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக நம்மளே ஊற்றப்படுகிறது. அந்த அக்கினி உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்போது என்ன நடக்குதான்? என்னாகமத்தோட புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. என்னாகமம் 16 35 37 வசனங்கள் மட்டும். என்னாகமம் பக்கம் 192 பழைய ஏற்பாட்டுல புறப்பட்டு 209 போட்டது நோக்கி. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அந்த அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து கொட்டி போடும்படி எலியேசருக்கு சொல். அந்த தூப கலசங்கள் என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தமாச்சு. எப்போ பரிசுத்தமாச்சு? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி வந்து அந்த தூப கலசத்தை தொட்ட மாத்திரத்திலே அந்த தூப கலசம் இப்ப என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தமாயிருச்சு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியாகிய இந்த தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ள எனக்குள்ள ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் போது, வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை தொடும் போது நாம பரிசுத்தமாயிரும். அதுதான் வேதம் சொல்லு. அப்ப இருதயம் பரிசுத்தமாகணும். நீங்களும் நானும் பரிசுத்தமாகணும்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை வேணும். அதுதான் உங்ககிட்ட சொல்றது. பரிசுத்த ஆவி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ள வரும்போது அக்கினியோட முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? அக்கினி வேண்டாதவைகளை சுட்டரிக்கும். என்ன பண்ணும்? அக்கினி வேண்டாதவைகளை சுட்டரிக்கும். ஏன்? வசனமே சொல்லுது, அவருடைய அக்கினி அவருக்கு முன்பதாக சென்று அவருடைய சத்துருக்களை பட்சிக்கிறது என்று வேதம் சொல்லுது. நல்லா, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் சுட்டெரித்து
சுத்திகரித்து உங்களை சுத்தமாக்கிறார். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படவங்களை ஒப்பு கொடுங்க. வாஞ்சித்து கேளுங்க. தேவ அபிஷேகத்தை கேளுங்க. இன்னைக்கு அபிஷேகம் இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது, அசுத்தங்களை ஜெயிக்க முடியாது, சத்துருடைய தந்திரங்களை ஜெயிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு பரிசுத்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு நடக்கணும்னா பரிசுத்தம் தேவை. அதை பரிசுத்தம் கொடுக்கிற மூன்றாவது வழியை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற வாழ்க்கை. எல்லாமே தேவனை பத்தி பாருங்க. முதலாவது பார்த்தோம் வசனம், தேவ வசனம். இரண்டாவது பார்த்தோம் தேவனோடு பேசுகிறது. மூன்றாவது பார்த்தோம் பரிசுத்த ஆவியான நிரப்பு. எல்லாமே தேவனை பத்தியே இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன? நீங்க தேவனோடு பழக பழக, அவருடைய வசனத்தை கை கொள்ள கொள்ள, அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வருது? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? அதிக நேரம் தேவனோடு செலவிட்டாங்க. அதனாலதான் அவங்க பரிசுத்தவான்கள் பேர். அவங்களுக்கு அடையாளம் என்னது? பரிசுத்தவான்கள். நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயம் மாசு இல்லாம இருக்கணும்னா, கர்த்தரால ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா, நமக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட எல்லா நன்மையினால நம்ம நிரப்பப்படணும். இன்னைக்கு இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற காரியம் 3. ஒன்று வசனத்தை காத்து கொள்ளுகிற வாழ்க்கை, இரண்டாவதாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை, மூணாவதாக பரிசுத்த ஆவியினால நிரம்பி வடிகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கேட்டுக்கொள்ளுங்க. தாவீது சொல்றது போல என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவருடைய பட்டணத்துல, அந்த ராம பட்டணத்துல யார் கால வச்சாலும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை நிரப்பப்படுவாங்க. அல்லேலூயா. சவுல் சாமுவேலை கொலை பண்ணணும் வரான், கொலை செய்ய வரணும்னு நினைக்கிறவங்க கூட அவன் ஊர்ல கால வச்சவனும் என்ன ஆகி போச்சு? அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அவனுக்குள்ள நிரப்பி அவன் எதுக்கு வந்தானோ அதையே மறந்துட்டு கூட்டத்தோட கூட்டமா தீர்க்க தரிசனம் உரைச்சிக்கிட்டே போயிட்டான். அதுதான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா எல்லா நுகத்தடிகளும் முறித்து போகும். நல்லா யோசித்து பாருங்க. அந்த அபிஷேகத்தை கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்தை இன்னும் வளர்த்துக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தை நிரம்பி வழியட்டும். நீங்க அபிஷேகத்தால நிரம்பி வழிகிற வாழ்க்கையை பயன்படுத்துங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையை மனதில் கொண்டு வாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில, என் இருதயத்துல பரிசுத்தம் இருக்கா? யோசித்து பாருங்க. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, கையில சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனும் தான் என்ன பெற முடியும்? கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்னைக்கு நண்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இருதயத்தில் இருக்கிற மாசு நீங்கணும்னா, அல்லது இருதயம் பரிசுத்தம் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கவே நமக்கு கஷ்டமா இருந்தா எப்படிங்க இருதயம் பரிசுத்தமாகும்? யோசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, உங்களுடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயினு சொல்றாரு. எல்லாத்துக்கும் எல்லையை பார்த்தப்பா, ஆனா அவனுடைய வசனத்துக்கு எல்லையை பார்க்க முடியல. அது போயிட்டே இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதமே நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாய் இருக்கிறது, பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வேத வசனம் இல்லாம நாம எல்லாம் இருட்டுல நடக்கிறோம். நீ வேத வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் வெளிச்சத்துல நடக்கிறார்கள். அவருடைய நடையில ஒன்றும் பிசகுவதில்லை. என அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு வசனத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னமும் வசனம் நமக்குள்ள இல்ல. ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை வச்சுதான் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நமக்குள்ள வசனம் இருந்தா வசனத்தை பேசுவோம். சிஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு பேசுவோம். சிஸ்டர் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு பேசுவோம். சிஸ்டர் வாங்க நம்ம சபைக்கு போலான்னு பேசுவோம். சிஸ்டர் வாங்க நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கலாம்னு பேசுவோம். சிஸ்டர் வாங்க ஏசப்பாவுடைய வல்லமை பெருசு, ஏசப்பாவுடைய வார்த்தை பெருசு, அந்த வார்த்தை குறித்து பேசுவோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரும் கவனித்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்துல வசனம் இருந்தா தானே நம்ம வசனம் பேசுவோம். இருதயத்துல உலகம் இருந்தா, கண்களின் இச்சை இருந்தா, மாம்ச இச்சை இருந்தா, ஜீவனத்தின் பெருமை இருந்தா, மேட்டுமையான காரியங்கள் இருந்தா, அசுத்தமான காரியங்கள் இருந்தா, புலம்பல் இருந்தா என்ன பேசுவோம்? யோசித்து பாருங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். வாய் இந்த நாளிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். உங்க கைகள் பரிசுத்தமாய் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்கா?
ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க உங்களையே நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தியில் சேர்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. என் இருதயம் பரிசுத்தம் இருக்கா? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் என் இருதயத்துக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. என் ஆண்டவரோடு பேசுவது நமக்கு இன்பமா இருக்கணுங்க. அதுதான் நமக்கு இன்பமா இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்க மணிக்கணக்கில் காத்து இருக்கணும். அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு பாக்கியம், அவரோடு நடக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, போதும் இந்த உலக மனுஷங்களோட பேசினது, பேசி பேசி பாவத்தை வாரிக்கொண்டது போதும். பேசி 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 நாட்கள் கழிந்து போனது போதும். இதுக்கே நம்ம மனம் திரும்புமா? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் பாதத்திலேயே காத்து கொண்டு இருந்தார். நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னமும் அதே வாழ்க்கையை தொடர போறோமா, அல்லது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோமா? கெட்ட குமாரன் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தான். கருத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற தகுதி எனக்கு இல்லை, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவரை போல என்னை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அதை செயல்படுத்தினான். தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். நம்ம தீர்மானம் பண்ணுறதோடு இருக்கக்கூடாதுங்க. அதை செயல்படுத்தணும், அதை நடப்பிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன இருக்கு யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு காரியம். காத்திருந்தாதாங்க பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அவர்கள் உயர பரப்பார்கள். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்பீங்களா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுப்போமா? முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனோடு நம்ம நித்தியமாக நம்முடைய காலத்தை செலவழிக்கணும்னா அதுக்கு முத்திரையான பரிசுத்த ஆவி நமக்கு அவசியம். இன்னைக்கு அந்த முத்திரை இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கடைய முடியும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னன்னு தெரியாம இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க எப்படியெல்லாம் கிரியை செய்வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு மேல வாசிச்சு பாருங்க. பேதுரு எடுத்து தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. பிலிப்பு எப்படி எடுத்து தேவன் பயன்படுத்துறார் பாருங்க. ஸ்தேவானை எடுத்து எப்படி தேவன் பயன்படுத்துறார் பாருங்க. அப்போஸ்தலர் பவுலை எடுத்து தேவன் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. நிறைவான அபிஷேகம் உள்ள வாழ்க்கை எப்படிதான் இருக்கு. அவங்க நிழல் படும் போதே சொசமாவாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை அப்படியாக மாற்ற விரும்புகிறார். என் மகனை உண்மையில ஒரு திட்டம் இருக்கு. என் மகளை உண்மையில தேவனுடைய திட்டம் இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்றோடு பேசுங்க. எனக்கு இருதயத்தில் பரிசுத்தத்தை தாங்கப்பா. இன்றையிலிருந்து வசனத்தை காத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றையிலிருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே வரும்படியாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவி நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுவோமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய சிறுமை மாறப்போகிறது, உங்களுடைய நிந்தை மாறப்போகிறது, உங்களுடைய அவமானம் மாறப்போகிறது. நீங்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரும் ஏசப்பா. பெற்றுக்கொள்வோமா? ஒரு நிமிஷம் தாழ்த்தி பெற்றுக்கொள்வோமா? எல்லாரும் 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 ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தபடியினாலே, இந்த பரிசுத்தமான பந்தியிலே சேரும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தபடியினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நித்தியமாக அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை, கடைசி நாட்களில் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தேவன் கொடுத்தபடினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுவோமா? தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, தீங்கும் தீண்டாது. இயேசுவே, இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் சொல்லுமா? இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென். எல்லாரும் ஒருமித்து சொல்லுவோமா? தேவ மகிமை. ஆமென். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோமா? எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.